பொதுவா போனிடெயில் போடும்போது நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு லைன் வந்து தெரியும். ஸோ போனிடெயில் போடும்போது அசிங்கமா இருக்கும். அதாவது ஆக்சுவலி நம்ம இந்த வாக்கு எடுத்து எடுத்து அந்த லைன் வந்து செட் ஆயிட்டுருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சில்கியா இருக்கு ஹேர் அப்டின்னாலும் அந்த மாரி ஆயிடும். அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாரி லைன் வராம இருக்கிறதுக்காக ஒரு 3 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நான் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நார்மலா வந்து சீப்பு வச்சு நம்ம தலை சீவுவோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம இந்த மாரி ஒரு பிரஷ் வந்து நீங்க எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுங்க. அத வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ பிரஷ் இல்ல அப்டின்னாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 100 டூ 120 ரூப்பீஸ் தான் இருக்கும். நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாரி லைன் வராம இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ வந்து முடிய வந்து பாதியா நான் முன்னாடி வந்து சீவிக்கிறேன். இந்த மாரி சீவிக்கணும். சீவிட்டு பின்னாடி முடி வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்றதால நான் பின்னாடி வந்து லைட்டா போனிடெயில் மாரி லைட்டா போட்டுக்கிட்டேன். நீங்க போட்டுட்டு செஞ்சாலும் ஓகே. அப்படி இல்ல ஒரு கையிலேயே புடிச்சுட்டு நெக்ஸ்ட் முடிய வந்து கன்டின்யூ பண்ணாலும் சரி. நம்ம இஷ்டம் தான். ஸோ பின்னாடியும் கோம்ப் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நம்ம அழுத்தி வந்து நம்மளோட பிரஷ்ஷ யூஸ் பண்ணி தலையில வந்து சீவக்கூடாது. ஸோ மேலாக்கா நம்ம வந்து சீவிடும். ஏன்னா நம்ம வந்து ஆப்போசிட் சைட்ல நம்மள முடியோட குரோத்தோட ஆப்போசிட் சைட்ல தான் வந்து நம்ம வந்து முன்னாடி இருக்க முடிய வந்து நம்ம வாரியிருக்கோம் இல்லையா? அதனால முன்னாடி நீங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து நம்ம ஆப்போசிட் சைட்ல தலை எப்பவுமே சீவாத சைட்ல தான் நம்ம தலை சீவிருக்கோம். ஓகேயா? ஸோ பின்னாடி இருக்க போனிடெயில் வந்து நான் நல்லா தலை சீவிக்கிறேன். பிரஷ் வச்சே சீவிக்கலாம். எப்படி வேணாலும். பின்னாடி வந்து நீங்க வந்து சீப்பு வச்சு கூட நீங்க சீவிக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். ஸோ முன்னாடி மட்டும் தான் நீங்க பிரஷ் வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஸோ பின்னாடி போனிடெயில் போட்டாச்சு. முன்னாடி இருக்க முடிய அப்படியே எடுத்து பின்னாடி சேர்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம். ஸோ நம்ம பின்னாடி சேர்த்தாச்சு. ரொம்ப லைட்டா பட்டும் படாம அந்த பிரஷ் யூஸ் பண்ணி மேலே லைட்டா ரொம்ப லைட்டா வந்து கோம்ப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா? அந்த லேயர் மட்டும் தான் நம்ம கோம்ப் பண்ண போறோம். நீங்க முடிய விட்டுட்டீங்கனாலும் பரவாயில்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பார்த்தீங்கனாலும் தெரியும். லைட்டா கோம்ப் பண்ணி நம்ம பின்னாடி இருக்க போனிடெயில் கூட சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ முடி வந்து கொஞ்சம் மெஸ்ஸியா இல்லாம கொஞ்சம் ஈவனா நம்ம வந்து பிரஷ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ முடி வந்து ஈவனா வர வரைக்கும் நம்ம வந்து கோம்ப் பண்ணிக்கலாம். நான் லைட்டா வந்து ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவ. ஸோ அவ்வளோதான். ஈவனா கோம்ப் பண்ணிட்டு நம்ம பேண்ட் போட்டுக்கலாம். பேண்ட் வந்து நீங்க ரொம்ப டைட்டா போட்டாலும் சரி, லூஸா போட்டாலும் சரி. லூஸா போட்டீங்கன்னா, அடிக்கடி வந்து நம்ம வந்து அத வந்து சரி பண்ணிட்டே இருக்க மாரி இருக்கும். ஸோ நீங்க டைட்டாவே போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முடி வந்து உங்களுக்கு குட்டி குட்டி முடி முன்னாடி இருக்கு அப்படின்னா, அத எடுத்து முன்னாடி விட்டுக்கலாம் அழகா. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி போனிடெயில் போடுறது ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த லைனுமே வந்து இல்ல. நான் வந்து ரொம்ப கிட்டவும் காப்பிக்கிறேன் பாருங்க. அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து சூப்பரா இருக்கும் இந்த ட்ரிக் வந்து. நான் அடிக்கடி ஃபாலோ பண்ற ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பா மறக்காம நீங்களும் இந்த ட்ரிக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரிக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாரி தான். என்ன பண்ண போறோன்னு பாருங்க. இந்த மாரி நீங்க ஒரு சைடா எடுத்தீங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து வரும். அந்த லைன் அதாவது சைட் லைன் வந்து போனிடெயில் போடுற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி போடாம, அந்த லைன பிரிச்சுட்டு, நீங்க பிரஷ் வந்து யூஸ் பண்ணி முன்னாடி, பின்னாடி இது நான் பண்ற மாதிரி பண்ணணும். முன்னாடி, பின்னாடி. ஸோ எங்க வந்து உங்களுக்கு லைன் அப்பியர் ஆகுதோ, அந்த இடத்துல இந்த மாரி முன்னாடி, பின்னாடி அந்த மாதிரி லைட்டா பிரஷ் பண்ணி தேய்ச்சுக்கணும். தலைய வந்து தேய்ச்சி விடணும் நல்லா, பிரஷ் பண்ணி.
ஸோ நீங்கள் இந்த ட்ரிக் வந்து லூஸ் போனிடெயில் யூஸ் பண்ணாலும் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை முன்னாடி பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து டைட்டாக வந்து போனிடெயில் போட போகிறீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிக்கு. ஸோ முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட லைனில் வந்து முடி வந்து தின்னாக இருக்கிற முடி வந்து கொஞ்சம் வந்து பவுன்ஸியாக காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃபால்ஸாக வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ முன்னாடி பின்னாடி நான் வந்து சென்டரில் தான் எனக்கு வந்து லைன் வர மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ முன்னாடி பின்னாடி பார்க்குறதுக்கு இப்போ வந்து கன்றாவியாக தான் இருக்கும் ஃபுல் ஹேர் ஸ்டைலும். ஆனால் நீங்கள் வந்து போட்டிருக்கப்புறம் சூப்பராக இருக்கும். முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி அப்படி பண்ணணும். பண்ணிவிட்டு எந்த முடியெலாம் வந்து கீழே இருக்கோ இல்லை அப்படியே விடுறனாலும் விட்டுறலாம். அப்படி இல்லைனாலும் கீழே இருக்கிற முடியை அப்படியே லைட்டாக பட்டும் படாமல் நம்ம வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் அந்த ட்ரிக்கு. ரொம்ப ஈஸி. அகைன் வந்து நம்ம போட்டுட்டு அழகாக வந்து போனிடெயில் போட்டுக்கலாம். பேண்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த லைன் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு போனிடெயில் விட இந்த போனிடெயில் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கெல்லாம் முடி வந்து கொஞ்சம் லூஸாக வெளியே வர மாதிரி இருக்கும் அந்த முடியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அந்த ஹேர் ஸ்டைலை. ஸோ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். லைன்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த தான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். இப்போ செகண்ட் ட்ரிக் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ட்ரிக்குக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ட்ரிக்கு நான் ஃபாலோ பண்ணுறது. இது என்னன்னா செம்ம சிம்பிள், செம்ம ஈஸி. ஸோ எந்த பக்கம் வந்து நீங்கள் போனிடெயில் போட போகிறீங்களோ ஃபுல்லாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க போனிடெயிலை. ஸோ எந்த சைடு வந்து எதுனா ஒரு சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று லெஃப்ட் டு ரைட் இல்லைனா ரைட் டு லெஃப்ட் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த சைடு மட்டும் கோம் பண்ணணும். ப்ரஷ் யூஸ் பண்ணி கோம் பண்ணணும். ஸோ எதனா லைன் வரும்லாம் யோசிக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு மட்டும் கோம் பண்ணிவிட்டு அதே முடியை அப்படியே பின்னாடி வந்து எடுத்துக்கணும். ஓகேயா? பின்னாடி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ மிச்சம் மீதி இருக்க முடி கொஞ்சம் பின்னாடி லைட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வரட்டும். ஒரே சைடு கோம் பண்ணி நம்ம முடியை பின்னாடி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். பிடிச்சிட்டு ஸோ பின்னாடி வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸாக பிடிச்சிங்கன்னா முடி வந்து ஒரே சைடு வந்து ஃபால் ஆகிடும். பிடிச்சிட்டு அகெயின் வந்து தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் சொன்னேன் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஸோ லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து நம்ம கோம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு மட்டும் எடுத்து ஃபுல்லாக எடுத்து நீங்கள் கோம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லைட்டாக வந்து முன்னாடி வந்து பஃப் வர மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் கையில் வந்து லைட்டாக அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப காமிக்கிறேன் பாருங்கள். லைன் வந்து சுத்தமாகவே தெரியவே தெரியாது. லைட்டாக வந்து மேலே பஃப் இருக்க மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சூப்பரான ட்ரிக் இது. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ட்ரிக்ஸ் வந்து நிறையா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.